மணி 5:20க்குலாம் ட்ரெயின் விறுவிறுன்னு எடு மணி வண்டியை. எந்த ட்ரெயினில் டிக்கெட் எடுத்திருக்கீங்க? தெரியல, இந்த டிக்கெட்டை பாரு, நீயே பாரு, நான் பாரு. அண்ணே, இந்த டிக்கெட்டை வச்சுட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடாதுண்ணே. 500 600 ஃபைன் போடுவாங்க. ரீசெண்டாக நிறைய பேர் இந்த மாதிரி டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பாட் ஃபைன் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஃபைன் கட்டிக்கிட்டு இருக்காங்களா? ஆமாண்ணே, இந்த மாதிரி டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வராதீங்கன்னு ரயில்வேஸ்ல இருந்தே சொல்லியிருக்காங்க. என்ன மணி சொல்கிற? இதானே எல்லாரும் எடுக்கிற டிக்கெட்டு, இதில் போனால் ஃபைன் போடுவாங்களா? ஆமாண்ணே, ரீசெண்டாக கூட நம்ம ஆஃபீஸில் இருந்து இந்த மாதிரி டிக்கெட்டை எடுத்துகிட்டு தான் விழுப்புரத்துக்கு போயிருக்காங்க. டிடி டிக்கெட்டை பார்த்துட்டு இந்த டிக்கெட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டு 1200 ஸ்பாட் ஃபைன் போட்டாருன்னு சரியான சம்பவம் நடந்திருக்கு. 1200 ஸ்பாட் ஃபைனா? அப்படி என்ன மணி நடந்துச்சு? அண்ணே, ரீசெண்டாக நம்ம ஆஃபீஸில் ஷூட்டிங்காக சென்னையிலேருந்து விழுப்புரத்துக்கு ட்ரெயினில் போயிருக்காங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போயிருக்காங்க. விழுப்புரத்தில் இறங்கின உடனே டிடி டிக்கெட்டை பார்த்துட்டு இந்த டிக்கெட்டு செல்லாது, இந்த டிக்கெட்டை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணனால சென்னையிலேருந்து விழுப்புரத்துக்குள்ள டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி அதுக்கு ஃபைன் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்து எல்லாத்துக்குமே ஸ்பாட் ஃபைன் போட்டாருண்ணே. என்ன மணி சொல்ற? சென்னையிலேருந்து விழுப்புரத்துக்கு டிக்கெட் எடுத்து தான் போயிருக்காங்க, விழுப்புரத்துல தான் இறங்கியிருக்காங்க, டிக்கெட் கையில் இருக்கு, அப்புறம் எதுக்கு ஃபைனை போட்டாங்க? அதில் தானே விஷயமே இருக்கு. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ தான் புரியும். இப்போ சென்னையிலேருந்து மதுரைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு கொல்லம் ட்ரெயின் கிளம்புது. 5:20க்கு கன்னியாகுமரி ட்ரெயின் கிளம்புது. நீங்கள் இந்த டிக்கெட்டை வச்சுட்டு கொல்லம் ட்ரெயினில் போனால் ஃபைன் போட மாட்டாங்க, ஆனால் கன்னியாகுமரி ட்ரெயினில் போனீங்கன்னா ஃபைன் போடுவாங்க. அதே போல் குருவாயூர் ட்ரெயினில் போனீங்கன்னா ஃபைன் போட மாட்டாங்க, ஆனால் வைகை ட்ரெயினில் போனீங்கன்னா ஃபைன் போடுவாங்க. அது என்ன மணி, இந்த ட்ரெயினில் போனால் ஃபைன் போட மாட்டாங்க, இந்த ட்ரெயினில் போனால் ஃபைன் போடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தான் மதுரைக்கு டிக்கெட் எடுத்திருக்கேன், அப்போ மதுரையில் போய் இறங்க போகிறேன், அது எந்த ட்ரெயினில் ஏறினா தான் என்ன? அங்கே தானே விஷயமே இருக்குது. அண்ணே, 5 மணி கிளம்புற கொல்லம் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மெயில் எக்ஸ்பிரஸ். இதுவே 5:20 கிளம்புற கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அதே மாதிரி தான் 10:20 கிளம்புற குருவாயூர் பார்த்தீங்கன்னா மெயில் எக்ஸ்பிரஸ். 1:45 கிளம்புற வைகை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இப்போ அன்ரிசர்வ் சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட் இருக்குல்ல, இதை வச்சுட்டு மெயில் எக்ஸ்பிரஸில் நம்ம போகலாம். ஆனால் இதுவே மெயில் எக்ஸ்பிரஸோட அன்ரிசர்வ் டிக்கெட்டை வச்சுட்டு சூப்பர் ஃபாஸ்ட்டில் போனோம்னா டிடி டிக்கெட்டை பார்த்துட்டு ஸ்பாட் ஃபைன் போட்டுருவாரு. இப்போ நீங்கள் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா மெயில் எக்ஸ்பிரஸோட அன்ரிசர்வ் டிக்கெட், அதாவது 5 மணி இந்த கொல்லம் ட்ரெயினில் போனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவே 5:20க்கு போகணும்னு சொன்னீங்களே ட்ரெயின், அது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இதை வச்சு அதில் போனீங்கன்னா ஃபைன் போட்டுருவாருண்ணே டிடி. ஓ, பேசாமல் நேற்றே என்கிட்ட சொல்லியிருந்தா டிக்கெட் போட்டு கொடுத்துருப்பேன்ல. எதில்? தட்கல்லையா? 11 மணிக்கு உள்ளே போவோம், 11:01க்கு ஆப் ஓப்பன் ஆகும், டீட்டெயில்ஸ் கொடுப்போம், 11:02க்கு காசையே கூட எடுத்துருவாங்க, 11:03க்கு பேமெண்ட் ஃபெயில்டு, 11:04க்கு ரிக்ரெட். முடிஞ்சிருச்சு, 3 நிமிஷத்தில் தட்கல் டிக்கெட் முடிச்சுக்கிருங்க, வேணுமா எடுத்து கொடுத்துருவான். அண்ணே, தட்கலில் போட்டால் டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் இன்னொரு ஆப்ஷன் மூலிமா போட்டோம்னா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குண்ணே. ஏமணி, முத நாள் டிக்கெட் போடலான்னு சொல்கிற, ஆனால் தட்கல் இல்லைங்கிற, வேறு ஆப்ஷன்ங்கிற, அது என்ன ஆப்ஷனு? அண்ணே, ட்ரிக்ஸ் இருக்குண்ணே. இப்போ தட்கலுக்கு ஒரு 20 டிக்கெட் ஒதுக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.